சில சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, பாட்டன் சொத்து. அதாவது அவங்க அப்பாவோட அப்பா சம்பாரிச்ச 3 தோட்டம், 4 தோட்டம் வச்சுருப்பாங்க. இந்த 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 பையன் சாதத்தில், பேரன் சாதத்தில் நீங்கள் சாதத்தில் பார்த்தா, பூர்வீகம். அதாவது 1, 5, 9 அப்படிங்கிறது 5ஆம் இடங்கிறது பாட்டன், 9ஆம் இடங்கிறது அப்பா. அப்போ அந்த லக்கணத்துக்கு இவரோட லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வீடு, 6ஆம் இடம் விவசாயம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். அவங்க தாத்தா அவங்க தாத்தா 5ஆம் இடம், இவர் லக்கணத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாத்தா, தாத்தாவுக்கு 4ஆம் இடம் வீட்டு இடம், 6ஆம் இடம் விவசாயம் சம்மந்தப்பட்டது, அவர் பேரில் எவ்வளோ நிலம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதையும் எடுத்து பார்க்கலாம். அதே 9ஆம் இடத்துக்கு, அந்த 9ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், 6 விவசாயம் சம்மந்தப்பட்டது, இவர் பேரில் என்ன பத்திரம் இருக்குது, தாத்தன் பேரில் என்ன பத்திரம் இருக்குது, இவர் பேரில் என்ன பத்திரம் வரும் பதிவாகும் அப்படிங்கிறத இந்த பாட்டை முப்பாட்டை அப்படிங்கிறத சில பேர்லாம் பரம்பரையாக வச்சுருப்பாங்க. விவசாயம் பரம்பரையாக சொத்து வச்சுருப்பாங்க. அந்த பரம்பரையாக சொத்து வச்சுருந்தாலும் பரம்பரையாக இருந்தாலும் அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. எப்படிங்க? அப்போ சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க இவ்வளோ அப்புறம் அவங்க தாத்தாவே ஒரு 3 தோட்டம் வச்சுருந்தாருங்க, அவங்க அப்பா மறுபடியும் கொஞ்சம் வாங்கினார், இப்போ பாருங்கள் இந்த தம்பி வெளிநாட்டில் இருக்கார், வெளியூரில் இருக்கார், இவரு சொத்து சேர்த்துட்டு இருக்காருங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, அவங்க சாதத்திலே கேட்பாங்க, இது எப்படிங்க எங்கள் பாட்டன் சம்பாரிச்சது, எங்கள் அப்பா சம்பாரிச்சது, இப்போ நான் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படிங்க, இது எப்படியே நிலச்சி ரொம்ப நாளைக்கு இருக்குமா, என் பையன் பேரங்காலத்துக்கு இருக்குமா மெயினாக அப்படின்னு பார்ப்பாங்க. இது எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவரோட சாதகத்தில் 5ஆம் இடங்கிறது பாட்டன், என்னங்க 5ஆம் இடங்கிறது தாத்தா. அந்த தாத்தா வந்து தாத்தாவுக்கு வந்து 1, 5, 9 நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அதில் வந்து நல்ல கிரகம், சுபகிரகம், நல்ல கிரகம் சுபகிரகம் செவ்வாய் இருக்கும். அப்போ பாட்டை சம்பாரித்த சொத்தே நிறையா இருக்குது. சரி, அதே இந்த இவரோட லக்கணத்துக்கு 9ஆம் இடம் இருங்க. 9ஆம் இடம்னா அப்பா. அப்பாவுக்கு என்ன சொல்லுதுங்க, 1, 5, 9 பாருங்கள். 1, 5, 9 செவ்வாய் கணேசன் இருக்கும். என்னங்க, செவ்வாய் இருக்கும் உள்ள அவரோட சாதத்தில். இந்த சாதகரோட அப்பா சாதகம் பாட்டை சாதத்தில் பாருங்கள், மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும், இல்லைன்னா செவ்வாய் விருச்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கும், மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கும். இதை பாருங்கள், இது 3ல் இருந்தாலே அவங்களுக்கு முன்னோர்கள் சொத்து அப்படியே இருக்குங்க. சொத்து மேலே சொத்து கூட்டிகிட்டு தான் போக முடிஞ்சு, சொத்து குறையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்காது. ஏன் அப்படின்னா சொத்தை அவங்க அழிக்க மாட்டாங்க, சொத்தை அவங்களுக்கு சேர்ந்துகிட்டே போகும். அதே மாதிரி அந்த தாத்தா சாதத்தில் எப்படி இருக்குன்னா அந்த பேர சாதத்தில் பாருங்கள், அதுவும் பாருங்கள், அவர் விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பார். முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடாது. என்னங்க முக்கூட்டு கிரகங்கிறது என்னங்க, அதே நேரத்துக்கு சூரியன், புதன், சுக்கிரன் அவங்கள அது ஒரு கடத்துக்குள்ளேயே அவங்க அடைஞ்சிருக்கும். அப்போ சுக்கிரன்னா வீடு, வண்டி, வாசனம், விருச்சிக லக்கணத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது நிலம் போல் மறுபடியும் இவங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட நிலம் வாங்குறதுக்கு அமைப்பு நிறையா இருக்குது. சாதகத்தில் பார்க்கணும். சாதகத்தில் வந்து 1, 5, 9 செவ்வாய் தொடர்பு இருந்தாலும், 1, 5, 9ல் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் வந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும், செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு இப்போ லக்கணத்தில் இருந்தாலும் சரி, அதே மேசத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய் விருச்சகத்தில் இருந்தாலும் செவ்வாய், நிலம் போனோம் அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே போகும் ஒழிஞ்சு குறையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு வந்து இறைவன் வந்து அவங்களும் அந்த நிலத்தை பாதுகாப்பாக வச்சு தெய்வ அனுக்கிரகத்தோடய அது வழிபாடு வச்சு அந்த விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு சொத்து சுகம் அவங்கள விட்டு போகவே போகாது. அதான் இறைவன் கொடுத்த வரம், வாங்கி வந்த வரம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகத்தில் இந்த போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நிலம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே அமையும். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வந்து சாதக அனுப்பிச்சி வைங்க. தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.